வணக்கம் நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுப கிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிட்டுட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னடா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. இப்போ கன்னி ராசிக்கு இந்த மாதங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு மற்றும் சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இங்கே சூரியன் மற்றும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. அது தவிர ராசியில் சுக்கிரனுடைய சேர்க்கை என்பது இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்குது. மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக போகும். தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. பட் என்ன நடந்தாலும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கலகலப்புத்தன்மை குறையாதவங்களாகவே இருப்பீங்க. மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, திருப்தி போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் அங்கே பரவாயில்லப்பா, கஷ்டப்பட்டாலும் நான் இந்த விஷயத்தை முடிச்சிட்டேன், எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. இப்போ பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கல அப்படின்னா கூட, அதாவது டென்ஷனும் அலைச்சலும் இருந்தாலும் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமைகளில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்து கொடுக்கும். அண்ட் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வழக்கத்துக்கு கொஞ்சம் அதிகமாக பேச செய்வீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறதே நல்லது. பெரும்பாலும் மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாகவும் அனுகூலமாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் அலைச்சல், டென்ஷன்கள், விரயங்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இல்லைனா சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற நிலைகள் அதிக ஈடுபாடுகளை காட்டிட்டு வருவீங்க. உங்களுடைய இல்லங்களில் கூட சில சுப விசேஷங்கள், காரியங்கள் அப்படிங்கிற நடக்கலாம். அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள இது மாதிரியான விஷயங்கள், காரியங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் சுப விசேஷங்கள், காரியங்களுடைய தொடர்புகள் அல்லது ஆன்மீக நிமித்தமான காரியங்களுடைய தொடர்புகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சிலலாம் வெளியிடங்களுக்கு, கோயில் குளங்கள் அப்படின்னு போயிட்டு வரக்கூடிய நிலைகள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு விரைத யோக அமைப்புகளே செயல்பட்டு இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் தான். பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ள சுப விரயங்கள், சுப செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தேவையின் அடிப்படையில் அந்த விஷயங்களை செஞ்சு நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. அது எதுவும் சுலபமாக கிடைக்காது, எல்லாமே கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. பட்
கஷ்டப்பட்டாலும் நமக்காக தானே கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற திருப்தி நிலைகளில் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களாகவே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள கூட இந்த மாதம் ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகளை எல்லா விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். காரியங்களில் ஒருவித அவசரத்தனத்தோடையே செயல்பட்டு இருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாலும் முடிச்சே ஆகும் அப்படிங்கிற உறுதியோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. பட் அதே நேரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவசரம் அப்படிங்கிறது இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் காரியத்தில் ஈடுபடும் போது அதில் ஒரு பிடிவாதமும் கோவமும் கலந்த நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களாக மாறவும் செய்யும். முடிவுகள் உங்களுக்கு சாதகம் தான், நீங்கள் நினச்ச விஷயத்த செஞ்சு காட்டுவீங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருவித முரண்பாடுகளோடையே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை முடிச்சு திருப்தியான நிலைகளை பார்த்துக்கிட்டு வருவீங்க. அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இது குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிகமாகவே தென்படுது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக தொந்தரவுகளில் பெற்றோர்கள் வகையில் விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. பெற்றோர்களும் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்துட்டு வருவாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகவே இருக்குது. உடன்பிறப்புக்கு கொஞ்சம் பட்டும்படாமல் செயல்பட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரணையாகவே இருக்குது. பெருசாக தொல்லைகள் அப்படின்னா எதுவும் கிடையாது. பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான் இருக்கும். பட் இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளுக்கும் இந்த பரஸ்பரமான நிலைகளுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. வாழ்க்கை துணையும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து வரும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வகையில் ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் எப்பவும் போல் நல்லபடியாகவே இருக்குது. ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் குழந்தைகள் வகையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் பார்த்துட்டு வருவீங்க. குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக டீல் பண்ணிக்கோங்க. அது தவிர திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் சாதகமாகவே இருக்குது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகள் இருக்குது. இவங்க வகையில் பெருசாக எதையும் நிறை குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நல்லது கெட்டதுமா இருக்கும், கெட்டது நல்லதுமா இருக்கும். ஸோ இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே ஒரு தெளிவில்லாத நிலைமைகள் தான் போய்கிட்டு இருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரியவே புரியாது. இந்த மாதம் அது இன்னும் ஒரு குழப்ப நிலையை கொடுக்குது. ஸோ யாராக இருந்தாலும் எல்லாம் நல்லா தெளிவாக ஆலோசித்து சிந்தித்து செயல்படுங்க. எதையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான அனுகூலமான பலன்களே இருக்குது. கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எல்லா நிலைகளிலுமே சிறப்புகள் என்பது ஒன்று. இந்த மாதம் கூடுதல் சிறப்புகளையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே இன்வால்மெண்ட்டோடு செயல்பட்டு வருவாங்க. திடீர் யோகம் அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு உண்டு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதாவது ஓவராலாக எல்லா ராசிகளுக்குமே உடல்நல விஷயங்கள் ஏதோ ஒரு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ சனி வேறு 7ஆம் இடத்துல உங்களுக்கு வக்கரத்தில் போயிட்டுருக்குறாங்க. அப்படிங்கிறனால பழைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுத்தலாம். சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் அப்படிங்கிறது உங்களை இம்சப்படுத்திட்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இம்சப்படுத்திட்டு இருக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகத்தில் அனுகூல அமைப்புகளையும் ஆதாய அமைப்புகளையும் பார்க்கக்கூடிய காலகட்டம் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. காரியத்தை முடிக்காமல் பின்வாங்காமல் செயல்பட்டு வருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றணும், சொன்னதை செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற தீவிரத்தோடு செயல்பட்டு வருவீங்க. இதனால் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்படணும். கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயம் பதற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகவே செய்யும். பட் இருந்தாலும் முடிவில் எப்படியோ அதை முயற்சி பண்ணி முடிச்சு காட்ட தான் செய்வீங்க. அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணி போனீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப அவசரப்பட்டீங்க அப்படின்னா இடையில சின்ன சின்ன குழப்பங்கள் டென்ஷன்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நிலைகள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அவசரமெல்லாம் நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும்.
பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. இந்த மாதம் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஸோ வரவு செலவுகளில் கவனமாக இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை கடன் வாங்கியே ஆகணும் அப்படின்னாலும் அகலக்கால் வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கை கடக்கமாக பார்த்துக்கங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுக்கு கூடுதல் சிறப்புகளை கொடுக்குது. மாதத்தின் பிற்பகுதிகள் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும். இருந்தாலும் சாதகமான அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓவராலாக இந்த மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது. காரியத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றபடி இந்த மாதம் எல்லாம் ஓகே தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.